மனிதன் உலக முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றுமில்லை. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆம் பிரியமானவர்களே, எந்த காரியம் இழந்து விட்டோம், எந்த காரியங்களை நாம் இழந்து விட்டோம். ஆம் பிரியமானவர்களே, வேதம் குறிப்பிடுகிறது மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். ஆனால் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக் கொண்டார்கள் என்று பரிசுத்த வேதம் குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் தந்திரம் என்றால் என்ன? உபாயம் தந்திரம் என்றால் என்ன? பாவமான வாழ்க்கையை தெரிந்து கொண்டார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, உள்ளான மனிதன் நித்திய மோட்ச ராஜ்யத்தை அடைய வேண்டும். பிரியமானவர்களே, நாம் செய்த நன்மைகளையும் தீமைகளையும் நாம் ஆண்டவரிடம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யாராயிருந்தாலும் சரி, நீ எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மொழியை பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. நிச்சயமாய் உண்டு. அதைதான் வேதம் இவ்விதமாய் குறிப்பிடுகிறது. வாலிபனே, இளமையிலே நீ சந்தோஷப்படு. வாலிப நாட்களிலே இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நிச்சயம் அறிந்து கொள். அப்படி என்றால் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. நாம் செய்த நன்மைகள், நாம் செய்த பாவங்கள் நிச்சயமாய் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில அந்த பாவத்துக்குரிய பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும். நாம் எவ்வாறு செய்ய வேண்டும்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சத்திய வேதம் குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் நீங்கள் செய்கின்ற பாவத்தை முதலாவதாக அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, இந்த பாவத்தை மன்னிங்க. நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். மெய்யாகவே அறிக்கை செய்வீர்களானால் தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார், சமாதானத்தை தருவார், நித்திய வாழ்வை தருவார். பிரியமானவர்களே, இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தும் அவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு நன்மையை தர ஆசீர்வதிக்கும்படி அவர் ஆவலுடனே இருக்கிறார். ஆனால் அந்த நன்மையை தடுக்கும்படியாக நாம் செய்த பாவம் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையேயான கேப்பை உருவாக்குகிறது. நீங்கள் அந்த பாவத்தை அறிக்கை இடுவீர்களானால் ஆண்டவர் உங்கள் அருகிலே வருவார். ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார்.
சமாதானத்தை தருவார். சமாதானத்தை தருவார். உங்களுக்கு நித்திய வாழ்வை தருவார். உங்களுக்கு நித்திய வாழ்வை தருவார். நாம் ஒரு மனிதனிடம் கேட்டோம் என்றால் சந்தோஷமா இருக்கிறீர்களா, சந்தோஷமாய் இருக்கிறீர்களா, சமாதானமா இருக்கிறீர்களா, சமாதானமாய் இருக்கிறீர்களா கேட்டால் பதில் ஒன்றுதான், இல்லை என்பது. பிரியமானவர்களே, அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். பாவமான வாழ்க்கையை மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பாவ வாழ்க்கை மாறும். சாப மாறும். வியாதி மாறும். பிரச்சனைகள் மாறும். குழப்பமான சூழ்நிலைகள் மாறும். தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். சந்தோஷத்தை தருவார். சமாதானத்தை தருவார். நித்திய வாழ்வை தருவார். பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அந்த தேவன் உங்களை அன்போடு அழைக்கிறார். அவர் அன்புள்ள தெய்வம். அவர் பாசமுள்ள தெய்வம். உங்களுக்கு சமாதானம் தருவதற்காகவே பூமிக்கு வந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர் சமாதானக்காரனர். சமாதானத்தின் காரணர். அவர் உனக்கு சமாதானத்தை தருவார். சந்தோஷத்தை தருவார். உனக்கு விடுதலை தருவார். இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.